கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Glory to God. நம்முடைய தேவன் கிருபையின் தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன், அவர் தம்முடைய கிருபையினால் நம்மை நிரப்புகிறவரும் அவருடைய கிருபையை கொண்டு நம்மை வழிநடத்துகிறதான தேவனுமாயிருக்கிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு சொல்லக்கூடியதான ஒரு முக்கியத்துவமான காரியத்தை இங்கே குறிப்பிடுகிறதுன ஒரு காரியத்தை இங்கே நாங்கள் காண்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே என்னாகும்படிக்கு ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க வேண்டும் என்பதற்கு, நம்மை பெருக பண்ண வேண்டும் என்பதற்கு, நம்மை அவருடைய மகிமையின் ஸ்தானத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்கு அவர் தம்முடைய தரித்திரத்தினாலே நம்ம என்ன செய்தாராமாம்? ஐஸ்வர்யமானவர்களாக்கி. நீங்களும் நானும் குறைவுபடக்கூடாது என்பதற்காக, நீங்களும் நானும் தரித்திரப்படக்கூடாது என்பதற்காக உங்களுடைய என்னுடைய தரித்திரத்தை அவர் என்ன செய்தார்? அவர் ஏற்றுக்கொண்டார். எப்படி நீங்களும் நானும் சுகமடைய வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக காயப்பட்டாரோ, அதை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் அவருக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும், நாம் அவருக்குள் நிறைவாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமே அவருடைய நோக்கமாயிருக்கிறது. அந்த அவருடைய நிறைவுக்காக அவர் நமக்காக வேண்டி அவர் தரித்திரரானார் என்ற அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கு குறிப்பிடுகிற ஒரு காரியத்தை நம்ம காணலாம். அநேக காரியங்களை கொரிந்து சபைக்கு விளங்க பண்ணியிருக்கிறார். கொரிந்து சபையினுடைய நிலை என்னது என்பது நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். ஆனாலும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஆசீர்வாதத்தின் வழி, ஆசீர்வாதத்தினுடைய நிலை என்ன என்பதை அவர்கள் கற்றுக்கொள்வதற்காக இங்கு ஒரு காரியம் குறிப்பிடுகிறார். இதை நான் கொண்டு வருவதற்கு முன்னால இந்த கொரிந்து சபையினுடைய பின்னணி என்ன என்பதை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சில காரியங்கள் மாத்திரம் நாம் குறிப்பிட்டு விட்டு நாம் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் ஆமா, கொரிந்துவுக்கு மட்டுமல்ல, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் என்ன ஆக்கப்பட்டவர்களாகவும் பரிசுத்தம் ஆக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாயிரும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். முதலாவது கர்த்தருடைய சபையாக கடந்து வந்திருக்கிற நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நம்முடைய அழைப்பு என்ன? அழைப்பு பரிசுத்தவான்கள் ஆகும்படிக்கு நாம் நிச்சயப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யோசேப்புக்கு ஒரு காரியம் தெளிவாக உணர்ந்திருந்தான். என்ன அப்படின்னு சொன்னா, என் தேவனுக்கு விரோதமாய் இந்த காரியங்களை நான் செய்வது எப்படி? நான் தேவனுக்கென்று என்னவாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன்.
அவருக்குரிய பரிசுத்தத்திற்கு என்று தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெளிவாக அறிந்திருந்தான். நீங்களும் நானும் ஐஸ்வர்யங்கள் ஆக்கப்பட வேண்டும் என்று தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்க அவர் தரித்திரரானார், அல்லது அவருடைய தரித்திரத்தினால நாம் ஐஸ்வர்யவான ஆகும்படி தேவன் அவருடைய முன்குறிக்கப்பட்ட திட்டம், தீர்மானம் சகலவற்றிலும் உங்களையும் என்னையும் உயர்த்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அதே வேளையில் சபையாகிய நம்மை அவர் அழைத்திருக்கிற அழைப்பு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாக வைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆகும்படி என்ன செய்திருக்கிறார்? அழைத்திருக்கிறார். நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு காலிங், நம்முடைய அழைப்பு. ஒன்றை நாம் தெளிவுபடுத்திக் கொள்வோம். எந்த நெருக்கத்திலும் சூழ்நிலையிலும் நாம் கடந்து வருகிற போதிலும் நாம் பரிசுத்தவான்களாகும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்களும் நானும் இந்த இடத்துல இவ்விதமாக கூடி வந்திருக்கிறது உங்களுடைய என்னுடைய சுயத்தினாலோ அல்லது வேறு யாருக்காகவோ நாம் கடந்து வரவில்லை. நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? தெரிந்தெடுக்கப்பட்டு, தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் ஏற்படுத்தப்பட்டு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? வைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய பிரதானமான ஒன்று உண்டாயிருக்க வேண்டும். என்ன அப்படின்னா, நான் அழைக்கப்பட்டிருக்கிறது யாருக்கென்று? தேவனுக்கென்று பரிசுத்தமாகும்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறேன்? அழைக்கப்பட்டு. இதை கொரிந்து சபைக்கு மட்டுமல்ல, பின்னால வாசிக்கலாம், அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். நல்ல கவனிங்க, இந்த அழைப்பு கொரிந்து சபையின் மேல மாத்திரம் இல்லை, கொரிந்துவில் உள்ளதான சபை விசுவாச மக்களிடத்தில் மாத்திரம் இல்லை. ஆனா யார் மேலெல்லாம் இந்த அழைப்பு இருக்கிறதாம்? ஆமென். அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற, எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ நீங்களும் நானும் அந்த பரிசுத்தமாகுதலில், அந்த பரிசுத்தமாக்கப்படுகிறதற்கான அழைப்பில், அந்த ஐஸ்வர்யத்திற்கு நீங்களும் நானும் உரியவர்களாயிருக்கிறோம் என்பதை கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக உரைக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? எஸ். நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? உங்களையும் என்னையும் ரட்சிப்பதற்காக மட்டுமல்ல, மீட்பதற்காக மட்டுமல்ல, அவருடைய ராஜரீகத்தினுடைய சகல மேன்மையிலும் உயர்த்துவதற்காக உங்களுக்காக தன்னை ஒப்புவித்த கிறிஸ்து என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இவ்வளோ சச்ச ஹானரபிள் ஹை காலிங், உன்னத அழைப்பு, உயர்வான அழைப்பு யார் மேல இருக்கிறது? யார் மேல இருக்குது? கொரிந்து சபையின் மேல மட்டுமல்ல, யார் மேல இருக்கிறது? எஸ், யூ ஆர் ஸ்பெஷல். யூ ஹாவ் பீன் கால்டு டு பி ஹோலி. பரிசுத்தத்திற்கென்றே நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகையினாலதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட அந்த காரியத்தை குறிப்பிடும் போது நினைக்கிற 1 பேதுரு 1 அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அந்த பரிசுத்தத்தினுடைய காரியத்தை பேதுரு குறிப்பிடும் போது ஒரு காரியத்தை சொல்லி குறிப்பிடுகிறார் பாருங்க. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த எதன்படி, இச்சைகளின்படி இனி என்ன செய்யாமல்.
Our walk should not be after the lust of the world. உலகத்தின் இச்சைகளின்படி இல்லைன்னா மாம்சத்தின் இச்சையின்படி மாம்ச எண்ணத்தின்படி இல்லாமல் நடவாமல் என்னவாயிருந்து கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. இன்னைக்கு பெரிய பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் சொல்லிட்டோன்னு சொன்னா what you will think about it. இதை குறித்து உள்ளதான இந்த கீழ்ப்படிதல் நீங்கள் சொல்லக்கூடியதான ஒரு பொதுவான விதத்தில் பெரியவங்க சிறு பிள்ளைகளுக்கு என்ன செய்வாங்க? புத்திமதி சொல்லுவாங்க, ஆலோசனை சொல்லுவாங்க, இவைகளின்படி நடங்கங்கிறதான முறைகளை சொல்லிக் கொடுப்பாங்க. ஓகே, இன்னைக்கு இருக்கிறதான சிறுவர்கள் இல்லைன்னா வாலிபர்களுடைய மனநிலை என்னவா இருக்குது? அவங்க எனக்கு ஆர்டர் பண்ணுகிறதுக்கு அவங்க யாரு? அவங்க எப்படி இதை எனக்கு சொல்ல முடியும்? அவங்க ஏன் எனக்கு ரூல்ஸ் போடுகிறாங்க? இன்னைக்கு கீழ்ப்படிதல் என்பது ஒரு அரிதாக அல்லது அது இயலாத ஒன்று போல் அது காணப்படுகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், you need to be in the house. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், தேவன் உங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்க எங்க இருக்கணும்? தேவனுடைய வீட்டுக்குள்ள இருக்கணும். அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட, ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்ட எங்க இருக்கணும்? வீட்டுக்குள்ள இருக்கணும். வீட்டை விட்டு வெளியே போனா என்ன நடக்கும்? ஒரு யுத்தம் வரும்போது, வார் வருது அப்படின்னு சொன்னா, இந்த பகுதிகளில் நமக்கு நீலகிரி இருக்குது, நீலகிரிக்கு கீழே மேட்டுப்பாளையம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தால் நமக்கு இங்கே கோயம்புத்தூர்லாம் இருக்குது. ஸோ இந்த பகுதிகளில் விமானம் பறக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது, பாம்பு போடுகிறதுக்குரிய சூழ்நிலை இருக்குது. அப்படின்னா என்ன செய்வாங்க? ஃபர்ஸ்ட் எதிரி நாட்டினுடைய விமானம் வருது, நம்ம மேலே பறக்குது, இல்லைன்னா பாம்பு போடுறாங்கன்னா என்ன செய்வாங்க? ஆமாம், பாதுகாப்புக்கான எச்சரிக்கை கொடுப்பாங்க. யாரும் வீட்டை விட்டு என்ன செய்திடாதீங்க, வெளியே வந்துடாதீங்க, நைட்டு லைட்டை போட்டுறாதீங்க. ஓகே, கூடுமானா குழி தோண்டி குகை தோண்டி குகைக்குள்ளே என்ன செய்திருங்க, இல்லைன்னா குழிகளுக்குள்ளே தங்களை மறைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், இஸ்ரேலில் யுத்தம் நடக்கிற சமயத்தில் அநேகர் இந்தியாவிலிருந்து போனவங்கள்லாம் அப்படி இருந்தாங்களாம். ரஷ்யாவில் உக்ரைனில் நடக்கும்போது அப்படி இருந்தாங்களாம். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வந்ததுன்னா நமக்கும் என்னது தான் அப்போ மறைந்து இருக்கணும். ஒரு போராட்டம் வருகிறது, சூழ்நிலை வருகிறது, போராட்டம் வந்த உடனேயே வீட்டை விட்டு அங்கே ஓடட்டா இங்கே ஓடட்டா. ஏற்கனவே பென்னி சொன்னது போல, முதல்ல என் முயற்சி எல்லாத்தையும் நான் பார்த்துருவேன், கடைசியில் தான் ஆண்டவரை நினைச்சுக்கிறது, தேடுகிறது. என்னால் என்ற எல்லா காரியங்களும் என்ன சாதிக்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கடைசியில் ஆண்டவரே எஸ் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் சமூகத்தில் என்ன செய்திரு, காத்துற, என் சமூகத்தில் மறைந்துரு, என்னுடைய மறைவில் அமைதலாயிரு. கர்த்தரிடத்துல மட்டும் மறைந்திருக்கத்தக்கதாக தேவனுடைய பலத்தினால நிரப்பும்படிக்கு நாம் தேவனிடத்தில் கேட்கணும். அவர் தம்முடைய தரித்திரத்தினால உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யமாக்கி இருக்கிறார். உங்களையும் என்னையும் பெருக பண்ணி இருக்கிறார். பெருக பண்ண வேணும் என்பது மாத்திரமே அவருடைய நோக்கமாக இருக்கிறோம். அதற்கென்று நீங்க என்ன செய்யப்பட்டிருக்கிறீங்க, அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நன்மையை பெரும்படிக்கு வீட்டை விட்டு போகிறேன்னு சொன்னா அங்க கொள்ளை நோய் உன்னை என்ன செய்யும், பாதிக்கும்.
அவருடைய இரத்த பூசுதலுக்கு உள்பட்ட வீட்டை விட்டு, ஆமா, கர்த்தருடைய வீட்டில் நன்மை உண்டாயிருக்கிறது என்பது அறிய முடியாது. இன்றைக்கு அவங்களுடைய சுய இஷ்டத்தின்படியாக போய் 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 நன்மையை தேடுகிறார்கள். ஆனால் அப்போஸ்தலனாகிய பேதுரு இங்க குறிப்பிடும் போது, ஆகையினால நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் என்னவாயிருங்க, கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து. கீழே வாசிப்போம். இருக்கிறது போல இந்த பரிசுத்தத்தை பேதுரு குறிப்பிடும் போது என்னவாய் குறிப்பிடுகிறாரு? உங்களுடைய நடக்கைகளில் என்னவாயிருங்க, பரிசுத்தராயிருங்கள். எஸ், என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய அனுதின வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுக்கு பிரியமில்லாத எந்த தன்மையும் என்னை நெருங்காதபடிக்கு நான் பாதுகாத்து கொள்ள வேண்டியது என்னுடைய கடமையாயிருக்கிறது. ரமேன் சொல்லுமா, அந்த பரிசுத்தம் உண்டாயிருக்கட்டும். 16வது வசனமும், நான் பரிசுத்தர் ஆகையால் ஆமென். ராமன் சொல்லுமா. சோ சபை பரிசுத்தத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமாகும்படி ஆகிறதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். மறுபடியும் கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திற்குள்ளாக நம்ம வருவோமானால் அங்க ஒரு காரியத்தை அவர் குறிப்பிடுகிறார். நான் எல்லாவற்றையும் சொல்லுகிறதற்கு நேரமில்லை. ஆகவே ஆனா அவங்களிடத்தில் இருந்த ஒரு பலவீனத்தையும் இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 4வது வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் கொரிந்தியர். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களுக்குள் என்னவா இருந்ததாம், ஸ்திரப்படுத்தப்பட்டிருந்தது. எல்லா உபதேசத்திலும் அறிவிலும் நல்லா கவனிங்க. மற்ற எல்லாவற்றிலும் என்னவா இருந்தார்களாம், சம்பூரணமாய் இருந்தார்கள். சம்பூரணமாய் இருந்த அவர்களுக்கு இப்போ அவர்களுடைய ஐஸ்வர்யம் யாரால் உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவினுடைய தரித்திரத்தினால் உண்டாயிருக்கிறது என்பதை குறிப்பிட வேண்டிய கட்டாயம் பவுலுக்கு உண்டாயிருந்தது. நல்லா கவனிங்க. எப்போ நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் வருகிறோமோ நம்ம எல்லாவற்றிலும் என்ன உள்ளவராயிருக்கிறோம், சம்பூரணமுடையவர்கள். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஒரு குறைவின்றி எல்லாவற்றிலும் சம்பூரணம் உடையவர்களாய் இருக்கவே தேவன் உங்களையும் என்ன செய்திருக்கிறாரு, தெரிந்தெடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் இத்தனை காரியம். நல்லா கவனிங்க. எல்லாவற்றிலும் சம்பூரணமாய் இருந்தார்களாம். கிறிஸ்துவை பற்றிய சாட்சி அவர்களுக்குள் என்னவா இருந்ததாம், ஸ்திரப்படுத்தப்பட்டிருந்ததாம், உறுதியாயிருந்ததாம். இத்தனையும் இருந்த போதிலும் அங்கேயும் ஒரு சில பலவீனங்கள் இருந்தது. 10வது வசனம், சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர்பொருந்திருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். அவங்க இருந்த காரியத்தை மறைமுகமா பவுல் குறிப்பிடுகிறார். என்ன இருந்தது? பிரிவினை இருந்தது. என்ன இருந்தது? பிரிவினை. ஆகையினால அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன இல்லாமல், பிரிவினை இல்லாமல், ஆமா, ஒரே மனசோடு ஏக மனதோடு, ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் என்ன செய்திருக்கோம், சீர்ந்து. ஏன் சீர் பொருந்துதல்? ஆமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் என்னவா, விரோதமா, பகையா, ஒருத்தரோடு ஒருத்தர் பேசாம இப்படி இருக்கக்கூடிய நிலை இருந்தபடியினால இவர்கள் யாரு, எதற்கென்று அழைக்கப்பட்டவர்கள்? பரிசுத்தமாகும்படி அழைக்கப்பட்டவர்கள். இவர்கள் பூரணம் உள்ளவர்கள், ஒன்றிலும் குறைவில்லாத அத்தனை மேன்மைக்குரிய காரியங்களும் அவர்களிடத்தில், ஆசீர்வாதத்திற்குரிய அத்தனையும் இருந்த போதிலும் மாம்சத்தினுடைய தன்மை அங்கே அவர்களிடத்தில் என்ன செய்தது?
ஏன் இதை சொல்லுகிறாராமா? நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துவினுடைய நாமத்தினால உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்? நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினை இல்லாமல் ஏகமானதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். எதற்காக? ஏனெனில் உங்களுக்குள்ள என்ன இருக்குது? வாக்குவாதம் உண்டு என்றும் உங்களை குறித்து எனக்கு குற்றம் சாட்டப்பட்டது, உங்களுடைய பலவீனத்தை குறித்து. அதே வேளையில் 3ஆம் அதிகாரத்தில் வருவோம். முதல் வசனம், நான் உங்களை என்னவாக பேச முடியவில்லை, ஆவிக்குரியவர்கள் என்று பேச முடியவில்லை, கூடாமல் மாம்சத்திற்குரியவர்கள் என்றும் இருக்கிறது. எல்லாத்தையும் சொல்ல விரும்பல. இரண்டாவது வசனத்தினுடைய பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாய் இருக்கிறபடியால் இப்பொழுது உங்களிடத்தில் என்ன இல்லை? பலன் இல்லை. 3வது வசனத்தில் பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்திற்குரியவர்களாயிருந்து எதில் நடக்கிறீர்கள்? மனுஷ மார்க்கமா. இப்போ கிறிஸ்து நம்மிடத்தில் வரும்போது சகலத்திலையும் நம்மை ஆசீர்வதிக்கிறார், பூரணப்படுத்துகிறார், சம்பூரணத்தை கொடுக்கிறார். ஆனால் அவர்களால் அந்த சம்பூரணத்தை என்ன செய்ய முடியவில்லை? காண முடியவில்லை. அவங்க எதன்படியாகவே நடக்கிறவர்களாக இருந்தார்கள்? மாம்சத்தின்படியாகவே நடக்கிறவர்களாக இருந்தார்கள். ஈவன் 2 கொரிந்தியர் 8வது அதிகாரத்துக்கு வரும்போது, இந்த 8வது அதிகாரத்தில் இந்த ஐஸ்வர்யத்தை குறித்து சொல்லும் போது எதை குறிப்பிடுகிறார்? 1வது வசனம் 8:1, 2 கொரிந்தியர், சகோதரரே கிருபையை, ஆமா, வேற சபையினுடைய கிருபையை சொல்லுகிறார். மக்கதோனியா நாட்டு சபைக்கு கொடுத்ததான கிருபையை சொல்லுகிறோம். என்னது? 2வது வசனம், நல்ல கவனிங்க. மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாய் இருந்தும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொள்ளோன்னு சொன்னா, இந்த இடத்துல நான் கொடுக்கறத நான் சொல்ல விரும்பல. நல்லா கவனிங்க. அவங்க தரித்திரத்தில் இருந்தார்களா? மக்கதோனிய சபையார் எதில் இருந்தாங்க? கொடிய தரித்திரம். அந்த கொடிய தரித்திரம்னா எப்படி இருந்திருக்கும்? முடியாத ஒரு தரித்திரம். இன்னைக்கு நிறைய யூடியூப்ஸ் எல்லாம் வரும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. கிறிஸ்தவ பாடல்கள் சில பசங்கள்லாம் பாடுவாங்க. ட்ரம்ஸு கிட்டாரு அடித்து பாடுற மாதிரி பாடுவானுங்க. கிட்டார் அடிக்கிறதுக்கு வெறும் கட்டையை மட்டும் வச்சுருப்பான். ஆனால் கிட்டார் அடிக்கிற மாதிரி நினச்சிவான், பாவலாக போடுவான். ட்ரம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த பழைய டப்பாக்கள் எல்லாம் வச்சு அவ்வளோ அருமையாக அனுப்பிச்சுவாங்க, அடிப்பாங்க. அடிச்சுட்டு அந்த அடிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், மைக்குக்கு இந்த மைக்கு மாதிரி வச்சுட்டு வெறும் குச்சியை வச்சு நினச்சிருப்பான், கட்டியிருப்பான். ஆனால் மைக்கு மாதிரி நினச்சிவான், பாடுவான். ஆனால் நல்ல கிறிஸ்தவ பாடல்களை பாடி அந்த பிள்ளைகள் ஆராதிக்கிற ஆராதனை எப்படி ஆராதிக்கிறாங்க தெரியுமா? எதில்? தங்களுடைய தரித்திரத்தில். வெறும் குச்சியில் நின்று கட்டை கட்டியிருக்கிறான்னா அது எதை காட்டுது? அவனுடைய இல்லாமையை காட்டுது. டப்பாக்களை வச்சுட்டு ட்ரம்ஸை அப்படி ட்ரம்ஸ் மாதிரி நினச்சிக்கிறான், அடிக்கிறான்னா அவனுடைய நிறைவை பாருங்க. என் அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய என்னுடைய குறைவுகளில் கிறிஸ்து பூரணமாய் இருக்கிறார் என்பதை நீங்களும் நானும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அந்த காரியம் யாரிடத்துல இருந்ததாம்? மக்கதோனிய சபையாரிடத்தில் இருந்ததாம். நம்முடைய தேவன் நம்மை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கி இருக்கிறார். எல்லா விதமான கட்டுகளில் இருந்தும், எல்லா விதமான
இன்னொரு விதத்தில் எடுத்துக்கொள்வோமானால், உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பை கொடுப்பதற்கு, மீட்பை கொடுப்பதற்கு நமக்குள் வந்ததனுடைய நோக்கமே நீங்கள் சம்பூரணமுடையவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே. ஆமென் சொல்லுவோமா? ஆகவே கொரிந்து சபையார் இடத்துல சொல்லும் போது, எல்லாவற்றிலும் நீங்க என்னவாயிருக்கிறீர்கள்? சம்பூரணமாயிருக்கிறீர்கள். அந்த சம்பூரணத்தினால நீங்கள் நிறைவாயிருக்கிறீர்கள் என்பதோடு கூட மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தத்தை நோக்கி பரிசுத்தத்திற்கு என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். என் அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில ஒரே ஒரு அழைப்பு உண்டு, ஒரு தெரிந்து கொள்ளுதல் உண்டு. அவர் உங்களையும் என்னையும் சம்பூரணமாக்க தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அழைப்பு தேவனுக்குள் நாம பரிபூரணமாயிருக்கும்படிக்கு, சம்பூரணமாயிருக்கும்படிக்கு, ஒன்றிலும் குறைவில்லாதவர்களாயிருக்கும்படிக்கு அவர் தம்முடைய அவருடைய தரித்திரத்தினாலே நீங்களும் நானும் அவருக்குள் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நாம் அவருக்குள் தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஒருவேளை காரியங்கள் ஒருவேளை நிறைவா இல்லையோ, சூழ்நிலைகள் போராட்டத்தில் இருக்கிறதோ, நெருக்கங்கள் இன்னும் குறைவில்லையோ, விசுவாசிங்க, நீங்களும் நானும் அவருடைய காயங்களினால் நாம் குணமாக்கப்படுகிறது மட்டுமல்ல, அவருடைய தரித்திரத்தினால நாம் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறோம்? ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சொல்லக்கூடிய ஐஸ்வர்யம், நான் பணத்தினுடைய ஐஸ்வர்யத்தை சொல்லவில்லை, தேவன் உங்களையும் என்னை விடுவித்திருக்கிற விடுதலையின் ஐஸ்வர்யத்தை சொல்லுகிறேன். நீங்களும் நானும் கர்த்தருக்குள் ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆண்டவரே, அந்த ஐஸ்வர்யத்தில், அந்த மகிமையில, அந்த உன்னதமானவருடைய மறைவின் வல்லமையில நான் நிறைந்திருக்கிறேன் என்பதை காண எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி தேவனுக்குள்ளாக நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.